தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று மட்டக்களப்பு ஓட்டமாவடி பிரதேசத்தில் நடைபெற்றது. மாற்றம் என கூறுவதில் பயனில்லை. மாற்றம் ஒன்று வேண்டும். நமது நாட்டில் இந்த இனவாத அரசியலை முறியடித்து தேசிய ஒருமைப்பாட்டுடன் கூடிய மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். நமது நாட்டில் சிங்கள தமிழ் மக்களிடையே இனவாதம் இல்லை. நமது நாட்டில் இனவாதம் அரசியல்வாதிகளிடையே மாத்திரமே இருக்கிறது. நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் இனவாதத்தை கையில் எடுக்கின்றனர். தெற்கில் சிங்கள இனவாதம் தூண்டப்படுகிறது. கிழக்கில் முஸ்லிம் இனவாதமும் வடக்கில் தமிழ் தேசியவாதமும் தூண்டப்படுகிறது. இதுவே எமது நாட்டின் அரசியல். எனவே எமக்கு என்ன வேண்டும்? இனவாதத்தை தோற்கடிக்கும் அரசியல் தேவை. 2019 ஆண்டு மொட்டு கட்சியின் அரசாங்கம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது? 2015 ஆண்டு மஹிந்த தோற்கடிக்கப்பட்டார். மஹிந்த தரப்பு மீண்டும் வெற்றி பெற்றது எவ்வாறு? இனவாதத்தின் மூலமே அவர் வெற்றியீட்டினார். அவர்கள் வெவ்வேறு திட்டங்களை வகுத்து பல்வேறு குழுக்களை பயன்படுத்தி மீண்டும் இனவாதத்தை திட்டமிட்டு உருவாக்கினார்கள். முஸ்லிம் மக்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தினார்கள். கருத்தடை செய்யும் வைத்தியர்கள் இருப்பதாக கூறினார்கள். முட்டுக்கட்சி மீண்டும் இனவாதத்தை தூண்டுகிறது என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். தற்போது முட்டுக்கட்சிக்கு என்ன நடந்துள்ளது? ஒரு பகுதி நாமலிடமும், ஒரு பகுதி மஹிந்தவிடமும், மற்றும் ஒரு பகுதி சஜித் பிரேமதாசவிடமும், ஒரு பகுதி ராணிலிடமும். அப்படியானால் இந்த முகாம்களுக்கு வாக்களிப்பீர்களா? நாட்டிற்கு இனவாதமற்ற அரசியல் மாற்றம் தேவை. இன்று இனவாதம் இல்லாத ஒரே முகாம் தேசிய மக்கள் சக்தி. நினைவிற்கொள்ளுங்கள், அனைத்து அடிப்படை வாதத்துக்கும் எதிராக சட்டத்தை அமல்படுத்தும், தேசிய ஒற்றுமையை பாதுகாக்கும், அனைத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும், அனைத்து மக்களின் உரிமைகளை பலப்படுத்தும் பயங்கரவாதத்தை அனுமதிக்காத ஒரு அரசாங்கத்தை அமைப்போம். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலத்தில் 5 அல்லது 6 தலைவர்கள் மாத்திரமே ஒரு நாட்டுடைய தலைவரை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு கிடைக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த இடைத்தரகர்கள் சொல்ல வேண்டியதை நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தெரியும், கடந்த 24 வருடங்கள் இந்த முஸ்லிம் அரசியல் என்று சொல்லப்படுகின்ற விடயம் எந்த அளவுக்கு அது பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் அறிவோம். அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, நாங்கள் இவர்களை இன்னும் நம்ப வேண்டுமா என்ற கேள்வி எங்கள் மனதிலே இருக்கிறது, இல்லாமல் இல்லை. இருந்தாலும் எங்களுடைய பரம்பரை அரசியல் எங்களை விடுவதாக இல்லை. எங்களுடைய பெற்றோர்கள் இந்த கட்சிக்கு வாக்களித்தார், எங்களுடைய தாய் இந்த கட்சிக்கு வாக்களித்தார், அந்த கட்சிக்கே நாம் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திலே சிலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி பாரிய மாற்றம் இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்தவர்களாக இருக்கின்றோம்.